வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை ராதா அம்பிகா என்னுடைய சித்தி, ரத்த சொந்தம். ஆனால் எங்கள் அப்பா சொல்லி வளர்த்தாங்க. நடிகை சிவகவிதா எமோஷனலாக பேட்டி, புகைப்படங்கள் வைரல் ஆகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் சின்ன மருமகள் சீரியல் ஈஸ்வரி கேரக்டரில் நடித்து வரும் நடிகை சிவகவிதா ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகை ராதா மற்றும் நடிகை அம்பிகா இருவருமே தன்னுடைய சொந்த சித்தி என்று பேசியிருக்கிறாங்க. அதோடு தான் எப்படி சினிமா வாழ்க்கையில் வந்தேன் என்றும் அந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறாங்க. சினிமாவில் ஒரு சில டாப் நடிகர்கள் உறவினர்கள் இருக்கிறாங்க, ஆனால் இது இவர்களின் சொந்த பந்தம் என்பது யாருக்குமே தெரியாது. அதே போலத்தான் நடிகை ராதா மற்றும் அம்பிகாவின் உறவினரான சிவகவிதா பற்றி சிலருக்குமே தெரியாது. இந்த நிலைவில் சிவகவிதா இப்போது விஜய் டிவியில் சின்ன மருமகள் சீரியலில் ஈஸ்வரி என்ற வில்லியாக நடித்து வராங்க. இந்த சீரியல் இவருடைய நடிப்பை பார்த்து இவரை திட்டி தீர்த்து வராங்க ரசிகர்கள். இன்ப அதிர்ச்சி கொடுக்கும் வகைதான் சமீபத்தில் இவருடைய பேச்சும் இருந்து வந்தது. சிவகவிதா ஏற்கனவே 90 கிட்ஸ்களுக்கு பிரபலமான மர்மதேசம் சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்திருப்பாங்க. இந்த சீரியலுக்கு ஒரு திருப்பு முனையாக ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் சினிமாவில் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்று காத்திருந்த இவர்களுக்கு சீரியல் வாய்ப்பு வந்தபோது வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் இவருடைய அண்ணன் தான் சீரியலில் நடித்தாலும் உனக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அட்வைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதனால் சீரியல் அறிமுகமாகி சீரியல் மூலமாக மக்கள் இவ்வளோ அன்பு காட்டுறாங்க என்று எனக்கு அப்போது தெரியாது என்று சொல்லியிருக்காங்க. சிவகவிதா 90 கிட்ஸ்களுக்கு ஃபேவரட் சீரியலாக இருந்து வருகிறாங்க. சமீபத்தில் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் புது வசந்தம் சீரியலில் நடித்திருக்காங்க. அதே போல் சில வருடங்களுக்கு முன்பு முடிவடைந்த இதயம் திருடாதே சீரியலில் முக்கிய கேரக்டரில் நடித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இவங்க சீரியலில் நடித்து கொண்டிருக்கும் நிலையில் சமீபத்தில் இவங்களுக்கு ஒரு தனியார் நிகழ்ச்சியில் விருது வழங்கப்பட்டது. அப்போது சிறந்த வில்லிக்கான விருதையும் வழங்கி மகிழ்ச்சிந்தாங்க. சிவகவிதா தன்னுடைய சினிமா வாழ்க்கை தொடக்கம் பற்றி பேசியிருக்கிறாங்க. சிவகவிதா பேசும்போது என்னுடைய குடும்பத்தில் எங்கள் சித்திகள் 2 பேருமே சினிமாவில் டாப்பில் இருந்தாங்க. அது வேறு யாரும் இல்லை, நடிகை ராதா மற்றும் அம்பிகா தான். ரத்த சொந்தம் தான். இவங்க சினிமாவில் நடிப்பதை பார்த்து வளர்ந்தாங்க தான். எப்படியாவது இவர்களைப் போல் நடிக்கணும்னு ஆசையோடு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பாவும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சினிமாவில் நிலையாக வரணும்னு என்னுடைய அப்பா சொல்லி தான் வளர்த்தாங்க. ஆனால் அவருடைய உதவி யாருடைய உதவி இல்லாமல் தான் சினிமாவில் அறிமுகமானேன். ஆரம்பத்தில் சீரியல் வாய்ப்பு வந்தபோது கூட முதல்ல மறுத்தாலும் பிறகு சரி நடிக்க தொடங்கிட்டேன். ஆனால் நடிக்க தொடங்கியதுடன் என்னுடைய படிப்பு முழுமையாக எனக்கு கிடைக்கல. எங்கள் சித்திங்க ராதா அம்பிகா போல் என்னால் டாப்பில் வர முடியலை என்றாலும் ஓரளவுக்கு நானும் சீரியல் மூலமாக மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறேன் என்பது எனக்கு சந்தோஷமாக இருக்குது என்று சிவகவிதா பேசியிருப்பது இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.